வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் 26, 27, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உலக கைவினை நகரமாக எந்த நகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். இந்த ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4வது கைவினை நகரமாக பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 நகரங்கள் பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், 2வது பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம், 3வது மைசூர். அடுத்தது யுனெஸ்கோவின் சிறந்த நகரங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தின் குவாலியர் நகரம் இசை நகரமாக பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மத்திய நீர்வள அமைச்சகம். இந்த மத்திய நீர்வள அமைச்சகம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா என்ற நகரத்தை பார்த்தீங்கன்னா நீர் போராளி அப்படின்னு அறிவித்துள்ளது. அடுத்தது இந்தியாவின் தூய்மையான நகரங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தின் இந்தூரும் குஜராத்தின் சூரத் என்ற நகரங்கள் பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறது. அடுத்தது 2024 ஆண்டிற்கான ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. இந்த இலங்கையில் பார்த்தீங்கன்னா தாம்புலா என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டு வங்காளதேசத்தில் நடைபெற்றுள்ளது. இதே போன்று FIH ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி பார்த்தீங்கன்னா 2025 இந்தியாவில் நடைபெற உள்ளது. 2026 ஆண்டிற்கான AFC மகளிர் ஆசிய கோப்பை எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜகத் பிரகாஷ் நட்டா என்பவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் அவைத்தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர். அடுத்ததாக கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்க எந்த வங்கி நிதி உதவியுடன் நெய்தல் மீட்சி இயக்கம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கியுடன். அடுத்தது பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருது எந்த அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் பார்த்தீங்கன்னா பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கர் விருது வழங்கப்படுகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா சமீபத்தில் எந்த மாநில அரசு OBC பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 15% 27% உயர்த்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலம்தான். அடுத்தது எந்த நிறுவனம் அகச்சிவப்பு ஒளியை காணக்கூடிய சாதனத்தை வடிவமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா IISc பெங்களூரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்வேஸ் டு த சி ஹிஸ்டாரிக் போர்ட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆஃப் மும்பை ரீஜியன் என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் பயஸ் என்பவர். இந்த ரமேஷ் பயஸ் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய ஆளுநர். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் 18 கட்டுரைகள் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சைட் மும்பை மியூசியம் சொசைட்டி. அடுத்தது போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எப்பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26. பிங்க் ஆட்டோக்களை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்ததாக ஏலகிரி மலை அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர். அடுத்தது புளியஞ்சோலை அருவி அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. அடுத்தது இந்தியாவில் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அடுத்தது பிரதமரின் சிறந்த கல்லூரி என்ற கல்லூரியை தொடங்கிய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். அடுத்தது அழுத்தப்பட்ட உயிர் வாயு உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். காசநோய்க்கான 3D ஹைட்ரோஜெல்லை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா IISc பெங்களூரு. அடுத்தது இந்தியாவின் முதல் நிலக்கரி வாயுவிற்கான
முன்னோடி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில். அடுத்தது முதல் சர்வதேச பால் கூட்டமைப்பு ஆசிய பசிபிக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் தான் பார்த்தீங்கன்னா முதல் சர்வதேச பால் கூட்டமைப்பு ஆசிய பசிபிக் உச்சி மாநாடு நடைபெற்றது. அடுத்தது 64வது சர்வதேச சர்க்கரை அமைப்பின் கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி. அடுத்தது ஹிஜாபை தடை செய்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தான். இந்த தஜிகிஸ்தான் என்ற நாடு தான் பார்த்தீங்கன்னா ஹிஜாபை தடை செய்துள்ளது. அடுத்தது சந்திரனின் தொலைதூரத்தில் இருந்து மாதிரிகளை கொண்டு வந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. இதற்கான மிஷன் பார்த்தீங்கன்னா சாங்கே 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா. இதற்கான சரத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 93. நன்றி தோழர்களே. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.